So what I'm trying to say is, இன்னைக்கு வந்து I'm just going to give a short introduction. என்ன ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி கூட்டணியில் இருந்தவங்க தான். So that continues. இப்போ வந்து நான் ஒரு கூட்டணி கட்சிங்கிற முறையில் we have our own election manifesto. எங்களோட கோரிக்கை என்னன்னு நாங்கள் அரசுக்கிட்ட கொடுப்போம். தட் இஸ் த நார்ம். அதில் சிலவற்றை நான் சிஎம் கிட்டையும் பெரிய பெருமதிப்பிற்குரிய சிஎம் அவர்கள்கிட்டையும் பெருமதிப்பிற்குரிய நம்மளுடைய டெப்டி சிஎம் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. we have a political party, we are supporting. alright, எங்கள் கட்சியில் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க. அது I'm very sorry, just very sorry. So அந்த தேர்தல் அறிக்கை நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்முடைய ஆளும் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அது நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஆல் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், எங்களோட இதில் இருக்கிற சேலியன்ட் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு 2 நாளில் நானே கூப்பிட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சாரமே. ठीक है. ஸோ அதில் சிலவற்றை நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி I have to tell you why this alliance is continuing. See, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜார்ஜ் பெர்னர்ட் ஷா. எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சரி, அவர் வந்து when he is a great scholar, spokesperson, you know, wonderful person. அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்லும்போது a man or a human, be it a man or a woman, before they attain the requisite wisdom and experience, his or her lifetime is over. ஒரு மனிதன், ஒரு ஹியூமன், அது ஆணோ பெண்ணோ, போதிய அனுபவமும் ஆற்றலும் நாலேஜும் அறிவு செயல்திறன் எல்லாம் அடைவதற்கு முன்னாடியே அவனுடைய லைஃப் டைம் முடிஞ்சிடுது. அதாவது இந்த லைஃப் டைம், ஹியூமன் லைஃப் டைம் பத்தாதுன்னு. ஸோ யூ see, இப்போ கவர்னன்ஸுக்கு அதை கொண்டு வாங்க. All that is what I'm going to say. See, depravity and degradation and criticism, it has become a decorum of speech for all opposing political parties. அதாவது ஒரு பார்ட்டி வந்து ஆளும் இடத்தில் இருந்தால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை புதுசாக வர்றவங்களோ இல்லை அதை ஒப்போஸ் பண்ணுறவங்களோ அதை எதிர்த்து ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வராங்க. அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு பேரும் இருக்கிறது. பல விஷயங்களும் அவங்க வந்து தூய்மையாக இருப்பது போல். நான் ஒன்று சொல்கிறேன், பீப்புள் டாக் அபவுட் கரப்ஷன், சர்டன் இஷ்யூஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கரப்ஷன்ன்ற வார்த்தை எங்கே உருவாச்சு சொல்லுங்க. those days நம்மளாம் இப்போ டிரைவிங் இருந்தது. அப்போ ஏதோ ஒரு ஹோட்டல் போவோம், நமக்கு வந்து சர்வ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்போம். அது நம்மளா தர்றது, அது அவர் செய்த வேலைக்கு. ஆனால் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம்ல, அதை யார் ஊக்குவித்தது? அது கரப்ஷன். நீங்க பழகி விட்டுட்டு கரப்ஷனை நியாயப்படுத்தலை நான், ஆனால் எங்கிருந்து உருவாகுன்ற. ஸோ நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க, அதை உடைக்கணும். நான் 2005 சரணாலயம் நற்பணி இயக்கம் தான் ஆரம்பித்தேன். பாலிடிக்ஸ் வரல. நற்பணி இயக்கம் ஏன் ஆரம்பிச்சேன்னா, பொதுவானது எல்லாருக்கும் நல்லது செய்யணும். 70 வருஷமாக எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டு வர தமிழக மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அதுதான் என்னோட எண்ணம். அதுதான் ஆரம்பித்தோம். வி ஸ்டார்டட். அதோட அவேர்னஸ் கேம்பெயினுக்கு தான் நான் போனேன். ராஜபாளையம் போனேன், அப்புறம் தமுக்கம் போனேன். அங்கே வந்து அலை கடல் மாதிரி மக்கள் வந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை பார்த்து ஓகே, அரசியலுக்கு வர இஷ்டம் இல்லாத என்னை ஓகே நீங்கள் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போனாங்க. அது ஃபேக்ட். அதுக்கப்புறம் தான் திரு விஸ்வாஸ் அவர்களை பார்த்து, ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் ஜென்ரல் செக்ரட்டரி அப்போ அவர். ஸோ அவரை போய் பெங்களூரில் பார்த்து, அப்புறம் கால்கட்டாவில். இட்ஸ் அ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, யூ நோ தட். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அந்த சிக்கல் இருக்காது.
அது பண்ணது தெய்வமாக மதிக்கும் பசுப்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். அவங்க தான் கொண்டு வரல. உங்க எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் லைக் பல இஷ்யூஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இது இட் இஸ் a continuous process. இப்போ அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா 4 வருஷம், then you can get re-elected for another 4 years, 8 years, அதோட finish. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நீ 5 years வரலாம், திருப்பி படுத்தா அடுத்த 5 years வரலாம், திருப்பி ஜெயிச்சா 5 years வரலாம். அது it can continue. That is our system. We are a democracy. We are a republic. The power is vested with the people. So republic பற்றி சில பேர் இப்போ பேசுகிறாங்க. அது ரொம்ப நாள் ஆயிடுத்து. 1947 இண்டிபெண்டன்ஸ் 1949 1950 January 26th is what introduced. We became a republic, not a banana republic. Republic தான், the power is vested with the people. நம்மளோட ஃபெடரல் சிஸ்டம் என்ன சொல்லுது? We can have individual parties as opposed to center or supporting the center. இது வரேங்க, அது குறை இல்லை. இது நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கேன். ஏன்னா சில பேர் புரியாமல் வெளியே பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வரேன். So we are already a republic. We are supporting. So when it's like a present continuous process. So we are doing that. இப்போ 2 வருஷம் முன்னாடி நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, ஏடிஎம்கேயோட நிறைய கட்சிகள் இருந்தாங்க. ஓகே, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. சில பேர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதெல்லாம் அவங்க பிரச்சனை, அவ்வளோதான். பாலிடிக்ஸில் நான் கற்றுக்கிட்டது, யூ நீட் பர்சிவியரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ். You persevere to serve the people, to remove them from servitude. But patience is required to achieve your objective. அதுதான். நீ என்ன நினைக்கும் சாதிக்க வந்தியோ அதை நீ பர்சிவியர் பண்ணணும், உழைக்கணும். அப்பதான் நீ மக்களுக்கு செய்ய முடியும். 2 வருஷம் இப்போ நம்ம மாற்றிருக்கலாம் கூட்டணியை. உண்மையை சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏன் நான் போய் சொல்கிறோம்? நான் கூட்டணின்னு நம்ம சிஎம் அவர்களையும் டெப்யூட்டி சிஎம் அவர்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி வேற கட்சியில் பேசிட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு கலைஞன். எல்லா கட்சியிலையும் அனைத்து கலைஞர்களுக்கும் பங்கு உண்டு. எல்லோரும் நண்பர்கள். வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே போகாதீங்க, இங்கே வாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம ஆணித்தனமாக ஒன்று டிசைட் பண்ணிட்டா அதுதான் நகரக்கூடாது. இல்லைன்னா பேசாமல் ஒதுக்கலாம். இல்லைன்னா என்னங்க அப்போ அங்கே இருந்தீங்க இப்போ இங்கே தாவுறீங்கன்ற கெட்ட பேர் வரும். இது ரொம்ப தெளிவாக நம்ம 2 வருஷம் முன்னாடி தானே இருந்தோம். எந்த காரணத்துக்காக வெளியே போகிறீங்க? சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இல்லையே, கொடுக்குறேன். நாங்கள் இன்னைக்கு ஒரு உண்மை சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லாரும் கேட்டுக்காங்க. 2 சீட்டு வரை கொடுக்கிறேன் என்று கூறினார்கள். இது உண்மை. ஒரு குரூப் இப்போ கூட்டணியில் இருக்கிறோமே, ஏடிஎம்கே. இன்னொரு தரப்புல இருந்து ஒரு சீட்டு we can try. அதுவும் அவங்க தான். ஸோ அவங்களுக்குள்ள அந்த இது வரும். கூட்டணி பேசும்போது அதெல்லாம் வரும். பட் வாட் ஐ டிசைடட் வாஸ், பேரம் பேசுறது எனக்கு பிடிக்காது. நீங்கள் எத்தனை சீட்டு கொடுங்க, நாங்கள் இவ்வளோ எடுத்துக்கிறோம், இவ்வளோ எடுங்க, என்ன டைமே ஷார்ட்டாக இருக்குது. நிற்க முடியாதுங்கிறதுக்காக அல்ல, டைம் இல்லை. இத்தனை சீட்டு முதல்ல கேண்டிடேட்டுங்க, நல்ல கேண்டிடேட் போடணும், அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டோம். ஆனால் எனக்கு தோணுன ஒன்று, அதை நான் டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். நாங்கள் பண்ணலன்ட்டு சில பேர் போய் சொல்லிட்டு தெரிகிறாங்க. அவங்க போய் வேற ஒரு கட்சியிலையும். ஸோ அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. அவங்க நம்ம கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர். நான் பேசின ஒரே ஒரு பேரம் மக்கள் நலம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த டிஎன்டி பிரச்சனை தெரியும், டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். 68 கம்யூனிட்டிஸ் அதில் இருக்கு. இது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது ஆல் ஓவர் இந்தியா. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 68 கம்யூனிட்டிஸ் என்ன வேற போராடிட்டு இருக்காங்க. இது நான் அரசியலிருந்து 2016 விலகி 2 வருஷம் இருந்தேன். அப்போது டெல்லியிலேருந்து ஒரு டீம் வந்தது மதுரைக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்களோட அபிப்பிராயம் கொடுங்க சார், நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும். நான் அனுப்பிச்சேன், அரசியலில் இல்லாதப்போ கூட. அதுக்கப்புறம் தான் திருப்பி 2018 என்னமோ டீட்டெயில்டு அதை எடுத்து அனுப்பிச்சு அவங்களும் என்னோட பேசினாங்க, சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வி வில் இன்கார்பரேட் திஸ். இது டிஎன்டி, அதில் அவங்க பேர் சொல்ல, அவங்க வந்து எந்த கட்சியிலையும் சார்ந்தவர்கள் அல்ல, பொலிட்டிக்கல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். 68 இது. அதில் இப்போ முக்குலத்தோர்னு எடுத்தீங்கன்னா கல்வர், மறவர் அவங்கெல்லாம் அஃபெக்டட். அதே மாதிரி மற்ற கம்யூனிட்டிஸில் இருக்காங்க. ஸோ அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மதுரை பக்கம் போயிட்டீங்கன்னா தவமணி அம்மான்னு கேட்டிங்கன்னா அவங்க பேர் நான் உரிமையோட சொல்லிக்கிறேன், என்ன தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க தெரியாதவங்களே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வாழ்நாள் பூரா போராடிட்டு இருக்காங்க டு ரிப்பீல் த ஆக்ட். அந்த மோஸ்ட் பேக்வர்ட் ஸ்டேட்டஸ் திருப்பி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, அந்த அந்தஸ்து திருப்பி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லியிருக்கேன் சிஎம் கிட்ட. என்ன அங்கே கூட்டிட்டு போனாங்க அமைச்சர், நான் பெரிதும் மதிக்கும் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள். அவர் என்ன அண்ணன் கூப்பிடார், நான் அவரை அண்ணன் கூப்பிட, அவ்வளோ நெருக்கம். அதை பேசிட்டு தான் நான் அங்கே போனேன். அதுவும் சில விஷயங்கள் இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வந்தப்ப இத்தனை பிரச்சனைங்க இருந்ததுங்க. ஃபார்வர்ட் பிளாக்ல இவ்வளோ பிரச்சனைங்க இருந்ததுன்னு வந்து எனக்கு காட்டினாங்க. சரி, நான் கம்யூனிட்டிக்கு இவ்வளோ போகலை, ஆனால் சிலர் கம்யூனிட்டியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அதுதான் கூடாதுன்னு. அதுக்கு தான் நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலைஞன் பொது சொத்துன்னு. எப்படி எங்கள் அப்பா கலைஞர் ஒரு பொது சொத்தோ, நான் பொது சொத்தோ, என் பிள்ளை இப்போ நடிக்கிறாரு அவர் பொது சொத்தோ, அத்தனை கலைஞர்களும் பொது சொத்து. அதனால தான் சொன்னேன், 70 வருஷமா எங்களுக்கு வாழ வைக்கிறது யார்? தமிழக மக்கள், பக்கத்து மாநில மக்கள், இந்திய மக்கள், வெளிநாட்டில் செட்டில் ஆகிருக்கிற மக்கள், யாரெல்லாம் ரசித்து பார்க்குறோம். இன்னைக்கும் நாங்கள் இருக்கோம். ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தெரியுது, நான் எங்க கலைத்துறையில் ஜாதி மத வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அது பார்க்க முடியுது, கண்ணுக்கு எதிரே தெரியுது. அதை பிரிட்ஜ் ஆக்கணும்னு நினைச்சேன், முயற்சியும் பண்ணேன், அவங்க கூடயே பிடிச்சி பேசினேன். இதெல்லாம் உண்மை சரித்திரம். எங்க கூட இங்கே இன்னொரு கூட இங்கே போடாதீங்க பாசாண்ட. 2006 2009 தனியா போனேன். போது சரித்திரத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. அதே பகையை வளர்க்காதீங்க, அதே தவறுகளை நீங்க செய்யாதீங்க. நம்ம இளைய தலைமுறைக்கு நீங்க அதை சொல்லிக் கொடுக்காதீங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. ஒற்றுமையா இருங்க, கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. பகை யாருங்க வளர்த்தது? ஒற்றுமை இல்லாம தான் நம்ம சுதந்திரத்தை எழுதணும். வெள்ளக்கார அவ்வளவு சீக்கிரமா வந்து வியாபாரியா வந்தவன் நாட்டை ஆண்டான். போர்ச்சுகீஸ் வந்தான், பிரெஞ்சு வந்தான், அப்புறம் இவனுங்க வந்தாங்க ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனின்னு. நம்ம சென்னையிலையும் அது வேண்டான்னு சொல்லியாச்சு. அதுதான் சொன்னேன், வேண்டாம். அந்த பேரம் என்ன பேசினேன்னு சொன்னேன்னா அதுக்கு தான் வரேன். அந்த பேரம் என்ன சொன்னேன்னா, எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, அது எங்க கோரிக்கையில இருக்கு. இப்ப இதெல்லாம் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வேண்டாம். போராடுறதே குறிப்பிடுறீங்க பல ஆண்டு காலமா. கடந்த 10 ஆண்டுகளா உங்களுக்கு 2 தொகுதிகள் தரேன்னு சொன்ன அதிமுக தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அந்த 10 ஆண்டுகளா அவங்க செய்து முடிக்காததை இனி வருநாட்களை மட்டும் அவங்களால எப்படி செஞ்சு தருவாங்க நீங்க நம்புறீங்க? அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், பிரசன்ட் கண்டினியூஸ்னு. நீங்க ஏதாவது சில நீங்க உங்களுக்கு நான் என்னுடைய தேர்தல் அறிக்கை வரும்போது அந்த லெட்டர் காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல,
நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். நான் காட்டலைன்னா கார்த்திக் போய் சொல்லிடுன்னு நினச்சிக்கோங்க. திருப்தியா?